வணக்கம் ஜெரி குக்கரி. வாங்க இன்னைக்கு மதுரை இருக்க ஹெரிட்டேஜ் ஹோட்டல் பற்றி பார்ப்போம். இதுதான் கல் உருளி, கல்லே ஆன உருளியில் பூரா டெக்கரேஷன் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் ஹெரிட்டேஜ் ஹோட்டலோட ஃப்ரண்ட் ஆஃபீஸ். இந்த ஹெரிட்டேஜ் ஹோட்டல் வந்து மதுரா கிளப்பில் இருந்தால் 1924 ஹெரிட்டேஜ் ஹோட்டலை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் என் ஹோட்டல் போகிற வழி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயற்கை எழில் சூழல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு உலக ஹோட்டலுக்குள்ளே. அதாவது ஒரு வெயில் கூட உள்ளக்கு அந்த அளவுக்கு இல்லை, நல்லா குளுமையாக பச்சை பசைன்னு அழகாக இருந்துச்சு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலில் எல்லா ரூம்குள்ளேயுமே வந்து இண்டிவிஜுவலாக ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருந்தாங்க. இந்த பார்த்தீங்களா இப்போ போயிட்டுருக்கேல, இதுதான் நான் என்னோடய ரூம் போகிற வழி. என்னோடய ரூம் வந்து ரூம் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து 2202. சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். எல்லாமே பச்சை பசேன்னு தான் இருக்கும். ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி வாங்க அப்படியே ரூம் போகலாம். தரெல்லாம் பாருங்கள் அப்படியே இந்த கல்லுலேயே போட்டிருப்பாங்க. இதுதான் என் ரூம்பு 2202. இப்போ ரூம்குள்ளே போகலாம். ரூம்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சுவிட்ச் போர்டு. கீட்டேக்கு அதுக்குள்ளே போட்டால் உள்ளே போட்டால் லைட்டு ஃபேன் எல்லாமே எரியும். இது மொத்தம் லிவிங் ரூம் பெட்ரூம் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இது லிவிங் ரூமில் என்ன இருக்குன்னா சோபா இருக்குது, டிவி கொடுத்துருக்காங்க. டிவி கீழே பார்த்தீங்கன்னா வந்து மினி பார் செட்டப் கொடுத்துருக்காங்க. மினி பார்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான அந்த வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும், சாக்லேட்ஸ் இருக்கும், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து லிக்கர்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஃபுல்லாமே சார்ஜபிள். சரிங்களா? வெளியே இருக்க விட கொஞ்சம் ஹை ரேட்டாக தான் இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த 5 ஸ்டார் ஹோட்டல், மதுரையில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லலாம். இங்கே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டீ காஃபி கிட்டில் கொடுத்துருக்காங்க. இதிலே நம்மளுக்கு தேவைன்னா டீ காஃபி ஆச்சு போட்டு இங்கேயே குடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து இதான் ஃபேன். இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபேன். இந்த ஃபேன் போட்டு பார்த்தோம் அவ்வளோ காற்று சூப்பராக வருது. சுற்றி அந்த சரௌண்டிங் ஃபுல்லாமே காற்று சூப்பராக வருது. அப்புறம் ஒரு டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவைன்னா அயன் பாக்ஸ் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இதில் ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க பாருங்களேன். இது ஃபுல்லாமே சார்ஜபிள் தான். சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் போனோம்னா இது பெட்ரூம். ஃப்ளோர் பாருங்கள். ஃப்ளோர் வந்து வுட்டன் ஃப்ளோர் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரொம்ப சைனிங்காக பளபளன்னு இருந்துச்சு. நைட் லைட்டு வெளிச்சோம்னா அந்த ஃப்ளோரில் தெளிஞ்சிச்சு. இது பெட்டு ஒரு கிங் சைஸ் பெட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேனை பாருங்களேன். ஃபேன் வந்து ஆன்டிக் ஃபேன், பழைய காலத்து ஃபேன், சூப்பராக ஓடிச்சு, சத்தமே வரல. இதில் ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க. இது வந்து வால்ரோப். இந்த வால்ரோப்புக்குள்ள ஒரு சேஃப்டி லாக் இருந்துச்சு, 2 பாத்ரோப் இருந்துச்சு, அப்புறம் தேவையான பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ரூம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் சாப்பிட்றோம். ஸ்விம்மிங் பூல். இது வந்து மொத்தம் 72 ரூமு. 35 ரூமில் இண்டிவிஜுவல் ஸ்விம்மிங் பூல். ஒவ்வொரு ரூம்குள்ளேயுமே ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. மெயின்டெனிங் பக்காவாக இருந்துச்சு. தண்ணி நல்லா இருந்துச்சு. அந்தளவுக்கு குளோரின் ஸ்மெல்ல எதுவுமே இல்லை. நேச்சுரல் வாட்டர் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நம்ம குளிக்கிறதுக்கு மொத்தமே ஒரு 4 ஃபீட்டு தான். நல்லா இருந்துச்சு. ஆழம் அந்தளவுக்கு இல்லை. இது வந்து ஸ்விம்மிங் பூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். டைவ் பண்ணக்கூடாது, ஸ்விம்மிங் பூலில் எப்படி இருக்கணும், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு குளிக்கக்கூடாது, டைவ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் ஏரியாவே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நைட்டு பார்த்தோம்னா சுற்றி லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து பக்காவாக இருந்துச்சு. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹோட்டல் இன் ஹெரிட்டேஜ் மதுரையில். நல்லா இருந்துச்சு. லக்ஸுரி வில்லாஸ். தேங்க்யூ.